பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, வெல்கம் டு சினி மேட்சன். சினிக்கான அப்டேட் வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜனநாயகன் மூவிலேருந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமிக்ஜா யாருன்னு தெரியும் உங்களுக்கு, மிடில் கிளாஸ் மூவியில் ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் மூவிலையும் வந்து ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஓகே, டிசம்பர் 28 நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவார்வல் ரேட்டா. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது கதை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவை எந்த அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்றதும், அதே மாதிரி அந்த ஃபன் எலமெண்ட்ஸும் இதில் வந்து இந்த மூவியில் இருக்குது. என்டையராக ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டேலேயே அன்ஃபோல்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அஞ்சான் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களில் யார் யாரெல்லாம் இந்த மூவிக்கு வந்து ஆன்டிசிபேட்டடாக இருக்கீங்க, யார் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கீங்க, யார் யாரெல்லாம் இந்த மூவிக்கு வந்து போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரஜினியோட ஜெயிலர் 2 மூவி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூவி வந்து எப்போ அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலான்னும் போது, ஸோ தலைவரோட பர்த்டே, அதாவது 14th நவம்பர் வந்து தலைவரோட பர்த்டே வருது. ஸோ அந்த பர்த்டேக்காக ஒரு சிங்கிள் வந்து இறக்கலாம் மூவி டீம்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். தலைவர் 173 எடுத்துக்கிட்டோன்னா, சுந்தர் சி போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ் எம் செல்வா அவர் வந்து கடாராம் கொண்டான் மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் சியான் விக்ரம் வச்சு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜும் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ணியிருக்காரு. இதில் ஆர்ஜே பராஜும் வந்து பார்த்திங்கன்னா போத் ரஜினி அண்ட் கமல்ஹாசன் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் மூவி வந்து டைரக்ட் பண்ண டேரக்டர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ யார் வந்து இந்த மூவி டைரக்ட் பண்ணாலும் சரி, அனிருத் தான் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கும் அனிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து எல்லா மூவிஸ்லேயும் மினிமம் ஒரு 2-3 சாங்னா வந்து இட்டு கொடுத்துட்றாரு நம்ம அனி அண்ணா. அதுவும் தலைவர்கள்னா இறங்கி செய்கிறாரு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு யார் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விக்ரம் பிரபு நடிச்சிருக்க படம் வந்து பார்த்திங்கன்னா சிறை. இந்த மூவி வந்து டிசம்பர் 25 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மூவிலேருந்து மன்னிச்சிரு சாங் வந்து நவம்பர் 29 வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சிங்கிள். அதே மாதிரி அஃபிஷியலான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் மூவி எடுத்த ராம்குமார் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் 173 எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராம்குமார் ஆல்ரெடி வந்து நம்ம எஸ்டிஆருக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ஸ்டோரியும் இந்த ஸ்டோரியும் வந்து டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் தலைவர் 173ல் நம்ம சாய் பல்லவி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க எல்ஐகே மூவிலேருந்து பட்டுமா சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ விஷுவல்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்க்கும்போது பர்சனலாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ பழைய அணியை வந்து கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு.